சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொள்ளும் ஆஷஸினுடைய 5வதும் இறுதியுமான போட்டி சிட்னி மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் இருக்கிறது. 211 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 3 விக்கெட்டுகளை இழந்து முதல் 3 விக்கெட்டுகள் 57 ஓட்டங்களுக்கு இழந்தாலும் பின்னதாக அணிக்கு மிக முக்கியமான இடத்தில் கைகோர்த்தார்கள். ஜோ ரூட்டும் ஹரி புரூக்கும் இணைந்து மிக சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்திருந்தார்கள். 157 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து இதுவரை. ஜோ ரூட்டுக்கு இது 2வது சதமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர் ஏற்கனவே இந்த தொடரில் ஒரு சதத்தை பூர்த்தி செய்து ஆஷஸினுடைய முதலாவது சதத்தை பதிவு செய்திருந்தார். ஹரி புரூக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இருவருக்கும் சதம் அடிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அணியினுடைய முன்வரிசை வீரர்களான பென் டக்கெட் 27 ஓட்டங்களுக்கும், ஜாக் க்ரோலி 16 ஓட்டங்களுக்கும், ஜேக்கப் பெத்தலும் 10 ஓட்டங்களுக்கு வீழ்ந்தார்கள். விக்கெட்டுகள் வீழ்த்தபடி ஆஸ்திரேலியாவினுடைய பந்து வீச்சாளர் ஸ்டாக் 1 விக்கெட்டையும், போலட் 1 விக்கெட்டையும், மிச்சல் நேசர் 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். மழையின் காரணமாக, போதிய வெளிச்சமின்மையின் காரணமாக ஆட்டம் இடைநிறுத்தப்பட்ட போது 45 ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டிருந்த நிலையில் இந்த போட்டி இப்பொழுது 2வது இன்னிங்ஸ் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதிகாலை 5 மணி அளவில் இந்த போட்டிகள் இந்திய நேரப்படி ஆரம்பிக்கப்படும். போட்டியினுடைய ஸ்கோர் உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கிறேன். மிக முக்கியமாக இந்த ஆஷஸினுடைய போட்டியினுடைய ஏற்கனவே நடந்து முடிந்த 4 போட்டிகளில் 3-1 என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி தொடரை முழுமையாக கைப்பற்றினாலும் இந்த தொடரினுடைய 2வது வெற்றியை பதிவு செய்துமா இங்கிலாந்துக்கு மிக முக்கியமான இந்த போட்டி ஒன்று. காரணம், வருகின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான வெற்றி ஒன்றை இந்த போட்டியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். புள்ளிப்பட்டியலில் அவர்களுக்கு ஒரு புள்ளிகள் மேலதிகமாக கிடைக்கும். இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போடைய போட்டிகளுக்கு இவங்க இலகுவாக இருக்கும். காரணம், இந்த ஆஷஸ் தொடருடைய அனைத்து போட்டிகளுமே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி தொடருக்கான போட்டி வட்டத்துக்குள்ளே வரும் என்பதில் முக்கிய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஐபிஎல்லுடைய கிரிக்கெட் போட்டிகளுடைய நேரலைகளை எங்களுடைய நாட்டில் ஒளிப்பதிவு செய்ய மாட்டோம் என்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் மற்றும் பங்களாதேஷினுடைய அரசுகளுக்கு இடையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் கடுமையான மோதலின் காரணமாக இந்த தீர்மானமிக்க முடிவை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் எடுத்திருப்பதாக இப்போது கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலிருந்து பங்களாதேஷ் அணி விளையாடும் அனைத்து போட்டிகளையும் இலங்கையில் மாற்றீடாக மைதானங்களை பெற்றுத்தருமாறு பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கும் நிலையில் ஐசிசிக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக முஸ்தபிர் ரஹ்மான் ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக 9.82 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் ஏற்கப்பட்ட நிலையில் இப்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முஸ்தபிர் அவர்களை இந்த அணியிலிருந்து நீக்கியிருக்கிறது. இந்தியாவில் காணப்படும் இந்து மற்றும் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் இப்பொழுது மேலங்கி கொண்டிருக்கிற 2 அரசுகளுக்கும் இடையில் சில வேளையில் அரசு தரப்பிலிருந்து மிகப்பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற போது கிரிக்கெட் வாரியம் இதற்கு இணங்குவது மாற்று கருத்தல்ல. எது எப்படி இருந்தாலும் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலங்கையில் நடக்கின்ற போட்டிகளுக்கு எங்களுடைய அணிக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்தபிர் ரஹ்மானுக்கே பாதுகாப்பு இல்லாத போது எங்களுடைய அணியினுடைய வீரர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்பதை போல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போ 2 வாரியங்களும் கிரிக்கெட் வாரியங்களும் தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் 2020 பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தினுடைய வீரர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிற இந்த சூழலில் இப்படி கருத்து மோதல்கள் நடைபெறுவது உண்மையிலே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மன வருத்தமாக இருக்கலாம். காணொலி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். வணக்கம்.